தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பட்டியல் இன சமூக மக்கள், அதாவது தலித் பெண்களுக்கான உரிமை தொகை என்பது தமிழக அரசு அதற்கு ஒரு தனியாக நிதியை ஒதுக்கீடு செய்தோ அவர்களுடைய சொந்த பணத்திலிருந்தோ இந்த பெண்கள் உரிமை தொகையில் பட்டியலின தலித் பெண்களுக்கு ஒதுக்கீடு செய்து கொடுக்கவில்லை. அதற்கு மாறாக அவர்களுக்கான வளர்ச்சி நிதியிலிருந்து SC/ST மக்களுடைய வளர்ச்சிக்காக நிதி ஒதுக்கப்படுவதிலிருந்து இவர்கள் எடுத்து பெண்கள் மகளிர் உரிமை தொகையை பட்டியலின பெண்களுக்கு தலித் பெண்களுக்கு அந்த நிதியிலிருந்து எடுத்து ஒதுக்கீடு செய்து கொடுக்கிறார்கள். இதற்கு ஆகா ஓஹோ என்ற விளம்பரம் வேறு. மற்றவர்களுக்கு தமிழக அரசு ஒதுக்கீடு செய்வது ஏதோ ஒரு பணத்தை என்று வைத்து கொள்ளுவோம். அது ஏதோ ஒரு திட்டத்தின் மூலியமாக ஏதோ ஒரு பணத்தை அதுக்கு ஒதுக்கீடு செய்து கொடுக்கிறது. ஆனால் அந்த திட்டத்தின் கீழ் இருக்கின்ற தலித் பெண்களுக்கு மட்டும் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற நிதியானது அவர்களுடைய வளர்ச்சி நிதியிலிருந்து அவர்களுக்காக ஒதுக்கப்படுகின்ற வளர்ச்சி நிதியிலிருந்து அந்த பணத்தை எடுத்து தலித் பெண்களுக்கு கொடுக்கிறார்கள், பட்டியலின பெண்களுக்கு கொடுக்கிறார்கள். எப்படிப்பட்ட ஒரு ஓர வஞ்சனை என்று பாருங்கள். எப்பொழுதுமே இந்த திராவிட மாடல் அரசானது சமூக நீதியை நாங்கள் கடைபிடிக்கிறோம், பட்டியல் சமூகத்திற்கான பாதுகாப்பாளர்களாக இருக்கிறோம், நாங்கள் ஒரு அடையாளமாக இருக்கிறோம், பட்டியல் சமூகம் இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் உச்சநிலை அடைந்திருக்கிறார்கள் என்றெல்லாம் புருடாவை விட்டு கொண்டு இருந்தாலும் அவர்கள் சனாதன சிந்தனையை உள்வாங்கியவர்கள்.